வணக்கம் விவர்ஸ். சசிகலா பொதுச் செயலாளர் ஆகுவாங்களா இல்லையா, தேர்ந்தெடுப்பாங்களா இல்லையான்னு சொன்னாங்க. ஆனால் தேர்ந்தெடுத்தாச்சு. அவங்களும் பேசுவாங்களா இல்லையான்னு பார்த்தாங்க, பேசியாச்சு. அடுத்தது எலெக்ஷனில் நிற்பாங்களா இல்லையான்னு தெரியுது. ஆனால் நின்னாலும் நிற்பாங்க. ஆனால் ஜெயிப்பாங்களா இல்லையான்னு சொல்லுறது கண்டிப்பாக ஓட்டு போட்டாலும் போட்டுருவீங்க. எதுவுமே நம்மளால் ஒன்றும் நடக்க போவதில்ல. சும்மா வேஸ்ட்டாக பேசி 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 ஏன்னா அவங்க முடிவு எடுத்தாச்சு. மக்கள் எல்லாம் முட்டாளுங்க. இவங்களுக்கு கோட்டரும் பிரியாணி கொடுத்தா போதும், என்ன வேணால் பண்ணலாம். இவங்கள அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இவங்களை இது பண்ணுறது. நாளைக்கு இவங்களுக்கு எது வேணால் கொடுத்தாலும் கொஞ்சம் இலவசமாக எதாவது கொடுத்தா போதும், எல்லோரும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இப்போ என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, கரெக்டாக அம்மா இறந்த உடனே எல்லாம் பொதுக்குழு கூட்டிகிட்டு பாருங்கள், 4.5 வருஷம் இருக்குது. 4.5 வருஷத்தில் நீங்கள் எங்கேயும் எந்த கட்சிக்கும் போகக்கூடாது. இருக்கிற அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் சம்பாதிச்சுங்க. கட்சியில் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டுங்க அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. அதுதான் எல்லாரோட முகத்திலும் எல்லாரோட பேச்சிலும் ஒரே பேச்சாக இருக்குது. 33 வருஷமாக அம்மாவுக்கு கழுவி விட்டாங்க, தொடச்சி விட்டாங்க, இது பண்ணாங்க, அது பண்ணாங்க. அம்மாவை அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அம்மா கூட இருந்தாங்க, எல்லாமே பண்ணாங்க. அரசியலே அம்மாவுக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க, மினிஸ்டர், ஐயோ அவங்களுக்கு அம்மா தான் அம்மா. சின்னம்மாவுக்கு அம்மாவுக்கு சின்னம்மா தான் எல்லாமே அவங்களுக்கு அரசியல் இருந்து எல்லாமே 33 வருஷமாக அவங்க கூட இருந்து கழுவி குடித்து தொடச்சி விட்டதெல்லாம் அவங்க தான். அதனால் சின்னம்மா தான் எங்களுக்கு வரணுன்ட்டு சொல்லிட்டு சில பொட்டைங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? இதுக்கு என்ன சொல்லுவீங்க? நம்மளா சும்மா புலம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான். இதில் சாவில் மர்மம் இருக்குது, அதில் இதில் இருக்குது. இவங்க 75 அந்த சசிகலா பேசும்போது சொல்கிறாங்க, 75 நாள்கள் அம்மா உள்ளேருந்து திரும்பி வருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் வர முடியல. நிறைய மருத்துவரெல்லாம் கூப்பிட்டு வந்தோம், அது பண்ணோம், இது பண்ணோம், எல்லாமே பண்ணோம். கடைசியில் அவங்க உயிர் போயிடுச்சு. உடனே அதுக்கு ஒரு 100 பேர் கை தட்டுறாங்க அங்கே உக்காந்துட்டு. என்ன சொல்கிறீங்க இதுக்கு? சும்மா வேஸ்ட்டு. நம்மளாக பேசிக்கிட்டு சும்மா வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஒருத்தர் லைக்ஸ் போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்துட்டு ஒன்றும் பிரயோஜனம் நடக்க போகிறதில்ல. தமிழ்நாடோட முடிவு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஓட்டு போடுறத பற்றி நமக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ஓட்டு போடுறது ஏழை மக்கள் தான் போடுறாங்க, ஏழை மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. மிடில் கிளாஸ் இருக்கிறவங்களோ வேறு எவனும் இருக்கும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அவனுக்கு வேலை செய்கிறான், அவன் சம்பளம் கிடைக்கிது, எப்படியோ அவனுக்கு போயிடும். ஆனால் இதில் பாதிக்கப்படுறது யார்? விவசாயிகளும் அடிமட்ட மக்களும். இதை நம்ம இது தெரிஞ்ச விஷயம் தானே. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதாவது அந்த கடைசி நேரத்தில் ஒரு 4 வருஷம் இவங்க கொள்ளையடித்து முடியும் போது ஒரு 3 மாதம் இருக்கும்போது மக்களுக்காக நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் டைமில் எதாவது போட்டு விட்டேன்னா கடைசியில் நீங்கள் மறுபடியும் ஓட்டு போட்டுருவீங்க. நாளைக்கு இன்றைக்கி பொதுச் செயலாளர்னவுக்கு நாளைக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு அதில் ஒரு பெரிய விஷயம் ஒன்று எனக்கு தோணலை. இதை தான் இந்த தமிழ்நாட்டோட நிலைமை. இவங்களெல்லாம் பண்ணணுன்னா இவங்களுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணுன்னா ஒன்று தான், இயற்கையால் தான் முடியும். இப்போ தண்ணியில் கண்டம் முடிஞ்சு, புயலில் முடிஞ்சு, அடுத்தது பாருங்கள், இவங்களுக்கு ஒரு பெரிய இது இருக்குது. அதில் இவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் இதில் மக்கள் தேர்ட் கிளாஸ் பீப்புள் கூட அந்த அடிமட்ட மக்கள் கூட பாவம் பாதிக்கப்படுறாங்க. அது அவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது தவிர இது ஒன்றும் நம்மளை திருத்த போகிறதில்ல. இதுதான் இந்த நாட்டோட நிலைமை. சும்மா தேவையில்லாமல் புலம்பிக்கிட்டு இது பண்ணிவிட்டு ஏதாவது நடக்குதா? அதாவது ஒருத்தர் டிவிக்காரன் தான் மெயின். அதில் இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம எல்லாம் ஒரு மெசேஜ் கொடுக்குறோன்னா மனசில் இருக்கிற ஆதங்கத்தை வெளியில் தெரியப்படுத்துகிறோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, அப்படி ஆயிடுச்சே, தமிழ்நாடு இப்படி நடக்குது அப்படின்னு. ஆனால் இது ஒரு 100 பேர் 200 பேர் லைக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு 50-100 பேர் இந்த மாதிரி டிஸ்லைக் பண்ணுவாங்க. ஆனால் இதில் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆனால் டிவிக்காரங்கள் தான் இதுக்கு முதல் படியாக இருக்கணும். ஆனால் டிவிக்காரங்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லோரும் துட்டு கொடுத்தாச்சு, பணம் இருக்குது, எத்தனை அவங்களுக்கு நினச்சி பார்க்காத அளவுக்கு பணம் அவங்க கையில் இருக்குது. இதனால் என்ன வேணாலும் அவங்களால சாதிக்க முடியுன்றது பணம் தான் எல்லாமே அப்படின்றது அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இது
இனிமேல் நம்ம என்ன சும்மா புலம்பிட்டோம், இது பண்ணிட்டோம், பேசிட்டோம், ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அங்கே நடக்கிறது அந்த ஊர் வந்து கேவலமாக இருக்குது. ஐயோ, அதெல்லாம் நினச்சி பார்க்குறதுக்கே கேவலமாக இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுறது, இவங்களெல்லாம் எப்போ திருத்துறது, எப்படி திருந்துறதுன்னு ஒன்றுமே நினைக்க பார்க்கல. ஐயோ ஆண்டவா, இது அதோட போதும். தேங்க்ஸ் வாட்சிங்.